அலின்னாங்க, 9ன்னாங்க, பொட்டன்னாங்க, உஷ்னாங்க. Jency is Tamil Nadu's first trans professor. Not only Tamil Nadu, all India's first. When I go to the college and when I return to home, நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்ப்பேன். நம்மளும் எப்படி இந்த மாதிரி ஆகிடுமா, நம்ம ஆனாலும் இந்த சொசைட்டி நம்மளை தள்ளிடுமோன்ற அந்த ஃபியர் இருந்துகிட்டே இருக்கு. In the cupboards, in the closet, there is a pain that people are very scared to say. இன்னைக்கு நான் இந்த சாரி கட்டிட்டு இங்கே பேசிட்டு இருக்கேன்னா இதே ஒரு புரட்சி தான். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு வாய் திறந்து பேசினா கூட அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கொஞ்சம் காலகட்டத்தில் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜேவாக இருந்தேன். அதே வாய்ஸை ரசிக்க ஆரம்பிச்சாங்க மக்கள். ஸோ அதுதான் என்னோட விக்டரியை நான் பார்க்குறேன். The police and the sex workers, there is an inner understanding. Abide by the law. What is wrong to stop the nema? அதே ஒரு லா அண்ட் ஆர்டர் தான் சொல்லியிருக்கு, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ரோட்ல நின்று செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க வந்து சாப்பாடுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, எந்த ஒரு ஆணும் என்னுடைய மெயின் பார்ட்டை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு எந்த ஆணும் சொல்லுவாங்களா? எங்களுடைய மக்களுக்கு அந்த உறுப்பே பிடிக்கல, எங்கள் பாடியில் இருக்கிறது அது ஒரு ஃபீல் எங்களுக்கு ஆகலைன்றது தான் எங்களுடைய பேச்சு. அரசர்களுக்கு, அதாவது கிங்ஸுக்கு வந்து ஆலோசகராகவும் சப்போர்ட்டராகவும் பெரிய பெரிய ப்ரொடெக்டராகவும் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களை தான் சமுதாயத்தில் அவங்கள ரொம்ப கேவலமாக பிரதிபலிச்சுட்டு இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். Iniki on Chennai Live, my guest is someone who is not just representing one person, not just one identity, and represent பண்றாங்க ஒரு community and the society at large. நம்ம பார்வையில வந்து the society is a inclusive society. It's a progressive society. ஆனா முக்கியமான கேள்வி வந்து, is it a happy society? Is it a proud society? Achievements இருக்கு, but peace and happiness இருக்கா? That's a question which the teacher, which the professor will answer. Recently newsல வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ரைடான ஒரு மூமெண்ட் இருந்தது, where the first trans professor in English was in Loyola College. We got great news that Jency is Tamil Nadu's first trans professor in English at Loyola College. And it was a very, very good and proud moment. Today, we're taking not a class, but we're learning your life. Vanakkam and namaskaram, Jency. How are you? I'm doing good. What about you? I'm good. I'm very excited to know your story. நிச்சயமா, ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு ஜென்சி. எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா உங்க ஸ்டோரி எனக்கு வந்து ஒரு கிளாசிக்கான ஸ்டோரி இருக்கு. ஏன்னா உங்க ஸ்டோரியில வந்து கட்ஸ் இருக்கு, பெயின் இருக்கு, லவ் இருக்கு, ரியலைசேஷன் இருக்கு, அண்ட் நிறைய பீப்புளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. பீப்புள் will think இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஏன் பண்றாங்க? நான் சொல்கிறேன், இந்த மாதிரி டிஸ்கஷன் எதுக்கு தேவை இருக்குது? ஏன்னா நிறைய ஹவுசஸ், நிறைய வீட், நிறைய டோர்ஸ் பின்னாடி வந்து there are some stories. In the cupboards, in the closet, there is a pain that people are very scared to say. For some people, இது ரொம்ப தப்பான விஷயம். For some people, you are an icon. And like a teacher, and I'm your student, I completely respect for you for what you've done, Jency. So first of all, in the news ka apro, when Jency became Tamil Nadu's first English professor. Sorry for interaction. Not only Tamil Nadu, all India's first. Okay, fantastic. So India's first trans professor in English in Loyola College is where you got the posting. Life evlo maara poirukku, Jency. So I'm really proud to be a first transgender professor in India, all over India, in the Department of English. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குதுன்றதை விட இட் மேக்ஸ் அதர்ஸ் ஆல்சோ இன்ஸ்பைர்ட், நோ. ஸோ சாதாரணமாக ஒரு ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு ஹாப்பி இருக்குது. அந்த ஹாப்பியை வந்து வி காண்ட் எக்ஸ்பிரஸ். You know, but இப்போ சொசைட்டி உங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த பார்வை மாறு போயிருக்கா? when they realize, she's a professor, she's got a respectable job. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து டேலண்ட் ஏற்ற மாதிரி ஜாப் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து என்ன கனவு இருக்குது, யூ ஷுட் ஹெல்ப் தெம் டு அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ். பட் இங்கே வந்து பாயா, கேர்ளா, ரைட்டா, ராங்கா, பிளாக்கா, ஒயிட்டா, நிறைய விஷயம் பார்த்து தான் வி கிவ் தெம் their recognition. You have achieved a great recognition. Has society changed their approach towards you?
கண்டிப்பாகவே நிறைய விஷயத்தில் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் மாறி இருக்குன்றது அர்த்தம். கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா, திருநர் மக்கள் ஏதாவது திருநங்கைகளையோ, நங்கைகளையோ எங்கே பார்த்தாலும் கல்ல தூக்கி அடிக்கிறது, அவங்கள வந்து கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோன்னா கூட, அவங்கள வந்து ரொம்ப ஏளனமாக பார்த்த, அவங்கள வந்து ரொம்ப ஒரு கேலி பொருளாக பார்த்த மக்கள் மத்தியில தான் இன்னைக்கு காலங்கள் மாற மாற மக்களுடைய புரிதலும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் டிரான்ஸ் பர்சன்ஸ் ஸோ நிறையவே தே ஹாவ் சேஞ்ச்டு. ஸோ நிறைய விஷயத்துலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங், ஹவு தே ஆர் லுக்கிங் டிரான்ஸ் கம்யூனிட்டி பீப்புள், இட்ஸ் சம்திங் சேஞ்ச்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி திருநங்கைகள் பற்றின ஒரு புரிதல் வந்து ரொம்பவே கம்மி. அவங்கள பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கு, அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுல ரொம்ப கம்மி. இப்போ கொஞ்சம் ஸ்லோலி இம்ப்ரூவ்டு, பட் நாட் கம்ப்ளீட்லி. தட் இஸ் மை பாயிண்ட். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் நிறைய திருநங்கைகளை அப்படியாவே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், அக்செப்ட் ஆஸ் வி ஆர். இது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜென்சி. அக்செப்ட் த வே வி ஆர். சொசைட்டி அப்படி பார்க்குறதே இல்லை. ஜூன் மாதம்ல மட்டும், ப்ரைட் மந்த்தில் மட்டும் வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ வைரல். சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுவாங்க, ஒரு ஸ்டோரி போடுவாங்க, ஒரு ரேலிக்கு வருவாங்க. ஆஃப்டர் தட் பீப்புள் டோன்ட் கன்சிடர். Law has given you the rights. Iniki, the law of India has given the trans community a lot of power, but society has not changed at all. The perception is very, very poor. And today I'm asking you honest questions. When you got admission, you got your post in Loyola College, a lot of people, the pride community and a lot of common people like myself, நாங்கள் யோசிச்சோம் இது வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு விஷயம் இருக்குது, இது ரொம்ப போல்டான ரைட்டான ஒரு ஸ்டெப் இருக்குது. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே இப்படி பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் சைன் ஃபார் சொசைட்டி. ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, கேட்டாங்க வாட் இஸ் லாய்லா காலேஜ் டூயிங், அவ்வளோ நல்ல ஒரு லெகசி, இது போயிட்டு எப்படி பண்ணுறாங்க, ஹவு கேன் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அட்மிஷன் இன் த காலேஜ். தீஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் பை த காமன் மேன். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க நீங்கள்? வாட் இஸ் யோர் ஃபீலிங் அண்ட் ஆன்சர் டு திஸ்? நம்ம எல்லா விஷயத்துலையுமே எடுத்துட்டோம்னா எல்லாத்துலேயும் ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் காயின்ஸ், இட் ஹாஸ் போத் சைட்ஸ். நோ, ஸோ லைஃப் ஹாஸ் போத் சைட். ஸோ அது நல்லதாக இருக்கலாம், இல்லை கெட்டதாக இருக்கலாம். நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் விஷயம். இப்போ ஒரு குழந்தை, நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளை, ஒரு அம்மா அப்பா கிட்ட பிறந்து அதை நம்ம வளர்க்கும் பொழுது அந்த அப்பா அம்மா என்ன சொல்லி வளர்ப்பாங்க, நீ கரெக்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்குதுன்றது யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டு யூ திங்க் இட்ஸ் காஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் த சொசைட்டி? வாட் டு யூ திங்க்? இட்ஸ் சொசைட்டி ஃபார் ஷோர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு என்ன எது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமோ அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லா ரிலீஜியஸும் அதான் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், கோஸ்ட் இருக்குது, காட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம எதை எடுத்துக்கிறோம், நம்ம காடு தான் விரும்புகிறோம், கோஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அந்த மாதிரி எங்களை அக்செப்ட் பண்ணுறவங்களும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். எங்களை அக்செப்ட் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த புரிதல் வரும். அது அப்போ நீங்கள் அக்செப்ட் தானே பண்ண போகிறீங்க. எப்போ வரும்? இன் தோஸ் டேஸ் வென் வி டாக் அபவுட் சங்கம் லிட்ரேச்சர், அங்கிருந்த மக்கள் வந்து திருநர் மக்கள், அதாவது திருநங்கைகளோ வந்து பார்த்திங்கன்னா அரசர்களுக்கு, அதாவது கிங்ஸுக்கு வந்து ஆலோசகராகவும் சப்போர்ட்டராகவும் பெரிய பெரிய ப்ரொடெக்டராகவும் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களை தான் இன்றைக்கி நம்ம காலங்கள் மாற மாற அவங்கள வந்து வேறு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணி சமுதாயத்தில் அவங்கள ரொம்ப கேவலமாக பிரதிபலிச்சுட்டு இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேவலமாக பிரதிபலிச்சதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லயோலா காலேஜ் இப்படி ஜாயின் பண்ணதால் காமன் பீப்புளில் நிறைய பேர் எல்லாரெல்லாம் பேச மாட்டாங்க, யாரும் ஒரு சிலர் பேசுவாங்க. எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கான் ஃபிங்கரில். ஸோ சம்திங் அது வந்து கொஞ்சம் பேர் அப்படி ஏற்றுப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையை விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு பெண் ஆக இருக்கட்டும், ஒரு ஆணாக கூட இருக்கட்டும், 2 பேரில் யாராக இருந்தாலும், ஒரு பெண்ணும் ஒரு ஆணோ இருந்தாலும் ஒரு பிஹெச்டி முடிச்சு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகிடுதுன்னு என்ன சாதாரண விஷயமாகும்? இட் இஸ் ஈஸி. அப்போ அதில் எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி நம்ம வரணுன்றது தான் ஒரு விஷயம். அப்போது அதே மாதிரி ஈச் பர்சன் ஹேவ்
டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். அவங்க பர்செப்ஷனில் இது தவறாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து திடீர்னு ஒன்று புதுசாக வந்து தோன்ற விஷயம்லாம் கிடையாது. இது நாங்கள் இருந்ததுக்கான, நாங்கள் வாழ்ந்ததுக்கான இலக்கியங்களையும் எங்களை பற்றி நிறைய பேசியிருக்கு. அதுக்கான சான்றுகள் இருக்குது. எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் படிக்காமே இவங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? சரி. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக தான் இந்த மாதிரி ரொம்ப பிரபலமாக ப்ரைடை பற்றி பேசணும், அப்படி பேசணுன்றதுக்கு முற்பட்டு சங்க காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலேயே திருநங்கைகளை பற்றின விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையே நம்ம திங்க் பண்ண மாட்டோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா? நிறைய விஷயங்களை எங்கேருந்து நம்ம கற்றுக்குறோம்? புக்ஸ் பார்த்து பேசுகிறதுனால, படிக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கல. they want to ignore it just. ஸோ அப்படிப்பட்ட மக்களை பற்றி நான் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய அச்சீவ்மெண்ட்டில், என்னுடைய பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருநங்கையாக இருந்தாலும் சரி, திருநம்பியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கை எல்லோரும் பார்க்கணும். இந்த மாதிரி பேசுகிற மக்கள் யாரையும் ஹியூமன் பீயிங்காக பார்க்க மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. when they start approaching people as they are like human beings, we should respect human being with feelings, with ideas, with dreams and goals. What I am going to ask, you just accept and respect as a human being first. I am used to say, no, I want to dream like to be a professor first and then transgender without any stigma and discrimination. Fantastically well said. So, Jency, tell me, when it comes to the trans community, certain peopleக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க இப்படி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், அவங்க நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. There's certain misconceptions. என்ன இருக்கு which you feel you want to clarify? I want to ask one question. Imagine that you are having habit of drinking tea or coffee. One day there is no tea leaves, there is no sugar, there is no milk, but you have to go for your regular activities, like maybe you have to go for your office and some other else. So how do you feel without having that? அந்த நார்மல் இல்லை, அந்த கிக் கிடையாது. I feel incomplete. Then I feel lost. I feel the need to get it. Then I will ask my teacher what to do. ஒரு சிங்கிள் டேயில் ஒரு சிங்கிள் காஃபி குடிக்கலன்றதுக்காக யூ ஆர் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ். யூ ஆர் டிஸ்டர்ப்ட், யூ ஆர் நாட் ஏபிள், ரெஸ்ட்லெஸ் like that. But our community people, they are facing lots of struggles day by day. How they will feel? Imagine. This is the reason we should know about them. ஒரு நாள் நம்மளால் காஃபி குடிக்கலன்றதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. எங்கள் மக்கள் வந்து தினந்தோறும் சொசைட்டியில் இந்த மாதிரி அவங்க காலையில் எழுந்திருக்கும் போதே ப்ராப்ளம் தான். காலைல தே ஹவ் ஸ்டார்டட் நோ இந்த மார்னிங். அந்த டைம்லேயும் அவங்களுக்கு ப்ராப்ளத்தோடவே எழுந்திருக்கும் போது அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம நினச்சிக்கணும். இதுதான் உண்மை. அப்போது நம்ம சொசைட்டியில் இவ்வளோ ப்ராப்ளத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து குறையாக சொல்லிட்டு இருந்தோன்னா when will we change? Right. You understand what I'm telling? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்றதை காட்டிலும் அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்றது நம்ம ரியலைஸ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ரியலைஸ் பண்ணுறது இல்லை, திங்கிங்க்கு டைம் கொடுக்குறதும் இல்லைன்ற பட்சத்தில் how people know and go and understand about trans community people in India? They should start thinking about them. What is the plight of them? அப்படின்றத எப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் இவங்க ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் கோவப்பட்டு பேசுறது இல்லையா, சொசைட்டியில் சண்டை போடுறது இல்லையா, கிரைம் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, டூயிங் ஆல் இல்லீகல் திங்ஸ் as well. ஒரு விஷயம், ஒரு சொசைட்டியில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, மேபி ஏதோ ஒரு திருடோ ஏதோ, அங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க, அங்கே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஓரமாக நின்று இருந்தால் கூட இவங்களுக்கு இந்த பிரச்சனை காரணம் அவங்க தான் சொல்கிறதுக்கு அங்கே ஒரு மக்கள் இருப்பாங்க. நம்ம அப்படி தான் எல்லாரும் சொல்லி திருநங்கைன்னா அவங்க இப்படி தான் திருடுவாங்க, கைத்தட்டி காசு கேட்பாங்க, கொலை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பீப்புள்னும் யாராவது அந்த மாதிரி பண்ணணுன்னா கூட தே டிஸ்கஸ்ட் அஸ் ட்ரான்ஸ் பர்சன்ஸ். அவங்க அந்த மாதிரி போயிட்டு அங்கே பண்ணிவிட்டு எங்கள் மேலே திணிக்கிற காலமும் ஒன்று இருக்குது. ஆனால் பார்க்குற விதம் எப்படி இருக்குது, அவங்க எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எங்களை மாதிரி இருக்கிற இப்போ திருநங்கைங்கன்னா இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரு பார்வை இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜென்சி? ஏன்னா நான் ஐ 100% அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங். சரியா, 100% ஐ அக்ரி வித் யூ. பட் ஐ டூ டெல் யூ தட் பீப்புள் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். தட் நீங்கள் காலில் இருக்கீங்க, தட் ஒன் பர்சன் வில் கம் வில். ஏன் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேளுங்க, நான் சொல்லுவேன். அதுதான் ஐ எம் நாட்
லெட் மீ டு கம்ப்ளீட். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்படி எந்த ஒரு பர்செப்ஷன்லேயே இருக்கிறோம். டிரான்ஜெண்டர்ஸ்னால் அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருமே சென்னையில் முக்கியத்துவமாக சொல்லி நம்மக்கிட்ட வச்சுட்டாங்க. அவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட இதுதான் இப்படி, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க அப்படியெல்லாம் இல்லைன்றதுக்கான காரணங்களையும் நான் நிறைய சொல்லிட்டேன். சங்கம் இலக்கியத்து, சங்க காலத்து சங்கம் லிட்ரேச்சரில், நிறைய புத்தகங்களில், நிறைய சாங்ஸில் திருநங்கைகளை பற்றின ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கலைஞர் கொடுத்த பெயருக்கு முன்னாடி நம்மளெல்லாம் என்ன சொல்லி கேவலமாக பேசுனாங்க. அலின்னாங்க, 9ன்னாங்க, பொட்டன்னாங்க, உஷ்னாங்க, நம்பர் வச்சு கூப்பிட்டாங்க, சவுண்ட்ஸ் வச்சு கூப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தோம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க இப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்றது நம்ம யாரும் நினைக்கிறது கிடையாது. நம்ம வியூ இவங்கன்னா இப்படி தான், இவங்கன்னா இப்படி தான் அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டே இருந்தால் அப்போ எப்படி மாறுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்த ஒரு அப்பா அம்மா வீட்டில் சாதாரணமாக ஒரு குழந்தையாக பிறக்குது. அதோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து தன்னை ஒரு திருநங்கையாவோ ஒரு திருநங்கையாவோ ஃபீல் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா அம்மா வீட்டில் இல்லாதப்போ அது வீட்டுக்குள்ளே வந்து தன்னை வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கும். அவனோட ஃபீலிங்ஸ் அந்த ஃபெமினின் குவாலிட்டிஸ்க்கு உயிர் கொடுத்து நானும் வந்து எப்படி காட்டிக்கணுன்றதுக்காக அதை வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஃபீமேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் அப்பா அம்மா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே அவங்க அடிப்பாங்க, திட்டுவாங்க. என்ன இந்த சமூகத்துக்கே ஒரு சீர்கேடான பொறுப்பாச்சு, என் ஃபேமிலியில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, என் ஃபேமிலி யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, என் பேக்ரவுண்டே கேவலமாக பேசுவாங்கன்னு அந்த குழந்தைய அடித்து ரோடுக்கு துரத்துறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ரோடுக்கு துரத்துறாங்க. அந்த குழந்தை ரோடுக்கு வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், 5 நாள் சாப்பிடாமல் இருக்கலாமா? முடியாது, கஷ்டம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு திருநங்கையோ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு வச்சு ஒரு 10 days நல்லா பார்த்து நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பலாம். அப்புறம் ஒரு 11வது நாள் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு இந்த சேம் டே கூட்டிகிட்டு போய் இதுதான் நம்மளுடைய ஏரியா, நீ இங்கே தான் வந்து பிச்சை எடுக்கணும், நீ இங்கே தான் பெக்கிங் ஒர்க் பண்ணணும், இதுதான் நம்ம பிளேஸ்ன்னு காட்டுற மக்களும் இருக்காங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இவ்வளோ நாள் எங்கே படிச்சுட்டு இருந்த, ஏன் நீ வீட்டை விட்டு வந்தேன்னு கேட்டு, நீ எங்கே படிச்சுட்டு இருந்த, வா அந்த ஸ்கூல் போய் கண்டினியூ பண்ணு, நீ இங்கேருந்து ஸ்கூல் போ, உன் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலனா என்ன அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட போய் அந்த குழந்தை சேரலாம். இந்த 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 குழந்தை இப்படி போனதுக்கு, இப்படி தள்ளப்பட்டதுக்கு யார் காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? It was the parents, not lack of acceptance. Parents and also the social stigma and lack of acceptance by society. அந்த ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த குழந்தை ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் நிறைய பெயர்களை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிஹெச்டி படிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஓகேவா? எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் அதில் நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, இவ்வளோ தூரம் நான் படித்து, இவ்வளோ தூரம் ஒரு திருநங்கையாக மேலே வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் எங்களை அடக்குமுறை பண்ணி வச்சுட்டே தான் இருக்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி நான் என்னை வந்து வெளிக்காட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஃபீலிங்ஸை நான் சொல்கிறேன். நீ என்னை திருநங்கையாக பார்க்காத, முதல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக பார். எந்த சலுகைகளும் கிடையாது, எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனாலும் அவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம வார்த்தையால் சொல்லிட்டு இருந்தேன்னா இது என்றைக்கு மாறும்? நான் கேட்குறேன், ரிசர்வேஷன் இருக்கா? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஏதோ ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகி ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க சாதாரணமாக போகல. ஒவ்வொருத்தரும் தான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தரமும் நீதிமன்றத்தோட கதவு போய் தட்டிட்டு தான் அவங்க வேலைக்கு போகிற சூழ்நிலையில் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இருந்துட்டு தான் இருக்கிறோம். அப்போது இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், ரிசர்வேஷன் தரமாட்டோம், வேலை தரமாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம்னு அப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆனால் நம்ம சொல்லுவோம் இது எல்லாத்தையும் நம்ம ஒழிக்கணும், செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணக்கூடாது, பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னா அது அவங்களா போகல. இன்னொரும் சொல்கிறேன், இந்த பக்கம் இமேஜின் லைக் திஸ், இந்த பக்கம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க. வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் வி வாண்ட் டு கெட் a job? What are the qualifications? Not to do with the gender. It's not. No. I'm just asking what are the qualification we need to get a job? Yeah, educational qualification, experience like that. Your especially most probably skills. We should have qualified any degree at least to get a job, and also not only skills, employability skills. This two sides they are having qualified and also they are having employability skills. And these people, this is male or female, and this is transgenders, and they are going for interview and get job, and their outcome will be they are earning money to develop their sustainability and also their health and mental health and something they want to be like live in the society happily. Correct. What about this side? Even they are having qualified, they have employability skills, interview போக முடியும், but what are the outcomes? Rejection, ignorance, and finally there is no option. Finally they have
chosen the sexual works and begging was for their livelihood. That is the practice. lack of any alternative தானே. Then without doing anything, we simply talking. Think about their reality. You know. ஸோ ஜென்சி இது வந்து கம்யூனிட்டியோட சிச்சுவேஷன் இருக்கு, விச் நாங்கள் வந்து போஸ்டர்ஸில் மூவிஸில் பேப்பரில் சொல்லலாம் தட் இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான சொசைட்டி மாறி இருக்கு. பட் இப்போ வரைக்கும் வந்து there is a lack of equality. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? just give us an equal opportunity, that's all. Male, female and every other gender should get equality. ஆனால் மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லைன்னா வந்து ஒரு டெக்கேட் ஆர் டூ முன்னாடி வந்து யூ ஹேட் ஏ பர்சனல் ஸ்ட்ரகிள். ஒவ்வொரு பர்சனோட லைஃப்பில் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு மோமெண்ட் இருக்குது ஜென்சி. உங்கள் டைம் வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா உங்கள் ரியலைசேஷன் டைமில் வந்து ஒன்லி யூ ரியலைஸ் இட், யூ டோன்ட் வாண்ட் எனிபடி எல்ஸ் டு நோ, அண்ட் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சொசைட்டிக்கு தெரிஞ்சா it becomes a big issue. நீங்கள் யாருக்கு பார்க்குறது? look at the others or look into your real feelings. It's a very difficult time. Let's go back to before Gen Z is Gen Z. Who were you, and when did you realize that I have feelings that may not be looked at normal by society? அது எப்போ நடந்தது உங்களுக்கு? So when I was doing my second standard, I realized I am a trans woman. So அந்த ரெண்டாவது படிக்கும் பொழுது I had that much of feelings like I'm feeling like a feminine. அப்படி இருக்கும் பொழுது நான் மேல் ட்ரெஸ் போட்டிருக்கேன், பட் என்னோடய ஃபீலிங்ஸ், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. என்னுடைய நடை, என்னுடைய பாவனைகள், என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய ஸ்பீச் எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சொசைட்டி கண்டிப்பாக நம்மளை ஒரு மாதிரி பார்க்கும். அண்ட் ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் டெஃபினெட்லி அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பிறந்து வளர்ந்ததுனால அங்கே பார்க்குற பொழுது அது வந்து சம்திங் எல்லாருமே என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்ன இது எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இந்த பையன் மட்டும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான், டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறான், டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான்ட்டு. ஆனால் நிறைய நாள் வந்து இந்த சொசைட்டிக்காக இருந்து நான் நிறைய பயந்துட்டேன். ஐயோ நம்ம இப்படியே நம்மள இருந்தோன்னா நம்மளை வேறு மாதிரி ஏதாவது ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்களோ, நம்மளை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ, நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களோன்ற ஒரு ஃபியர் எனக்கு வந்து அங்கேயே இருந்துச்சு. 2வது படிக்கும்போது 3வது படிக்கும்போதே இருந்துச்சு. அதனால நிறைய நாள் ஐ வாண்ட் டு பிஹேவ் லைக் எ மேல், பட் ஐ ட்ரைட் அ லாட். அது எல்லாத்துலேயுமே நான் தோற்று தான் போயிட்டேன். எதுலையுமே என்னால் ஜெயிக்கவே முடியல. எனக்குன்ற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்காகவே இருக்குதுன்றதை நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஆனால் சொசைட்டிக்குள்ளே வரும்போது மற்றவங்களாம் என்னை பார்க்கும்போது ஐயோ பயமாக இருக்குதே, இவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ, என்ன நடத்துவாங்களோ, எப்படி நினைப்பாங்களோன்ற விஷயங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது ஒரு பயம். அந்த பயத்தை கூட என்னை வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணுச்சு. நீ வெளியே வரக்கூடாது, யூ ஸ்டாப் ஹியர், யூ ஷுட் நாட் கம் அவுட், த சொசைட்டி வில் நாட் அக்செப்ட் இஃப் யூ ஸ்டார்ட் பிஹேவ் லைக் திஸ், சொசைட்டி வில் நாட் அக்செப்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு. நான் அது ரொம்ப மைண்டில் ஏற்படுத்திக்கிட்டேன். ஐயோ இப்படி போனால் நம்மளுக்கு பயமாக இருக்குன்னு. அப்போது என்னை ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து சின்ன சின்ன குறைகளால் சொல்கிற அதே மக்கள் ஒரு இடத்துல என்னை ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னா அது வந்து எஜுகேஷன். ஸோ அதை நான் பார்த்தேன். ஒரே மக்கள், ஒரே வாய் தான், ஆனால் வந்து 2 இடத்துல, ஒரு இடத்துல என்னை வந்து என்னோடய நடைமுறை பாவனைகளை வச்சு நீ ஏன் அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, ஆனால் ஒரு இடத்துல பரவாயில்ல நீ நல்லா படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? எஜுகேஷனை தான் நானும் சூஸ் பண்ணேன். அப்படி நான் சூஸ் பண்ணி என்னுடைய இந்த மாதிரி பேசுகிற மக்கள் முன்னாடியெல்லாம் என்ன ஒரு இடத்துல பெருமை பேசுகிறது தான் இது. அப்போ நம்ம எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது, வி நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஒரு வெப்பனாக நான் நினச்சி தான் எஜுகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ராங் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் டாக்டர் ஜென்சி எனக்கு வந்து உலக அளவில் என்னோடய பெயரை எல்லோரும் பேசிகிட்ருக்காங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகிடாமல் என்னை இப்படி சொல்கிறாங்க, என்னோட பேசுகிறாங்கன்றதுக்கு நிறுத்திக்காமல் நான் எனக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன, எனக்கு என்ன முடியுன்றதை பார்த்தேன். அப்போ ஸ்கூல் படிக்கும்போது நம்மளால் என்ன முடியும்? நல்லா படிக்க முடியும். அப்போ நல்லா படிக்க முடியுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணதுனால தான் அங்கே வந்து ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை காட்டிலும் எனக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸ், எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அப்படி கொடுக்குன்ற பட்சத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஐ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் மை 12th எக்ஸாமினேஷன் ஆல்சோ, அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை யூஜி வித் கோல்டு மெடல் அண்ட் மை MA ஆல்சோ ஐ கம்ப்ளீட்டட் வித் கோல்டு மெடல். Fantastic. You're a high achiever. அதில் டவுட்டே கிடையாது. But let's leave Professor Gen Z. I'm going back to Gen Z because that is a story I want to go into. Gen Z, you realize சரி எனக்குள்ளே வந்து I have feminine feelings.
நிறைய பாய்ஸ்க்கு வந்து லாங் ஹேர் இருக்குது, மேனரிசம்ஸ் கொஞ்சம் இருக்கும், வாய்ஸ் அந்த வயசில் வந்து இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங், யூ வாண்ட் டு லுக் பிரிட்டி லைக் அ கேர்ள், நெயில் பாலிஷ் போடணும், மேக்கப் கொஞ்சம் போடணும். வென் டிட் யூ ரியலைஸ் தட் இது வந்து ஒரு ஃபேஸ் கிடையாது, இது வந்து ஒரு சீசன் கிடையாது, இது வந்து இஸ் எ சீரியஸ் change of gender issue, and how did you explain to your people? When did you come outside the closet? நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? when did that happen? ஏன்னா that is the very defining moment. ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஸோ அதை நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா ஐ டோல்ட் யூ நோ, சொசைட்டி வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் அதனால் என்ன பண்ணேன், நிறைய இடத்துல என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு வாய் திறந்து பேசினா கூட அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நாங்கள் எதுவும் பண்ணல, தப்பு பண்ணல, திருடல, யாரையும் சண்டை போடலை, நான் எதுவுமே பண்ணல, ஒரு டிக்கெட்டு தான் வாங்குறேன் நார்மலாக. அது 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 வந்து எல்லாருடைய ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்குது, நானும் வாங்க. அப்போ என்ன குரலை when I raise my voice, அப்போ எல்லோரும் என்னை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஏன் இந்த குரலில் நார்மலான இருக்கிற குரலில் பேசணும் அப்படின்னு நான் நிறைய நாள் ஐ ட்ரை டு raise my voice as a male. பட் அது எல்லாத்துலேயுமே நான் வந்து தோற்று தான் போயிட்டேன். அந்த டைமில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இது வந்து நம்மளுடைய சும்மா சாதாரணமாக நினைக்கிற நம்ம ஃபீலிங்ஸ் கிடையாது, இது நம்மளுடைய ஐடென்டிட்டி, இது நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய நாள் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஃபேமிலியாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல வர ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம நெய்பர்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன அந்த பையன் எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான்னு எங்கள் ஃபேமிலிக்கிட்ட, எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, எங்கள் மதர்ஸ் கிட்ட யூஸ்வலாக இது யூஸ் டு கம்ப்ளைண்ட். அது மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி போகிற இடங்களுக்கு கூட எனக்கு போகணும்னு தோணாது. நம்ம போனாலும் நம்மளுக்கு அங்கே ஒன்றும் சந்தோஷமாக இருக்காது இல்லையா? அங்கே யாராவது நம்மளை பார்ப்பாங்க, ஏதாவது குறை சொல்லுவாங்க, திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்னை வந்து திட்டுவாங்க. ஆனால் ஃபேமிலியிலேருந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. when society arises, then my mothers will start questioning and something. அப்போது நான் ஃபீல் பண்ணேன், அப்போ என் ஃபேமிலியில், ஏன்னா என்னோடய கேரக்டர் அவங்களுக்கு தெரியுது, நான் எப்படி இருக்கிறேன்றதும் தெரியுது, என்னோடய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரியுது ஆஸ் அ மதராக. ஆனால் வந்து சொசைட்டி அதை மாதிரி நினைக்கும் போது அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போது ஒரு ஃபேமிலி when they started accepting, ஃபேமிலிக்குள்ளே அது நடக்கும் பொழுது சொசைட்டியும் அது மாறும். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னால், நான் ஒரு கிராமத்தில் பிறந்ததுனால என்னன்னு தெரியல, அப்போ வந்து எங்கள் ஃபேமிலி என்னை வந்து நான் யாருன்றதை புரிஞ்சு என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு வந்து they give respect to my feelings. ஆனால் சொசைட்டி வந்து ஏற்றுக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி நீ இப்படி இருக்கிறியா, அப்போ நான் என்ன பண்ணணுன்றதை இன்னும் கொஞ்சம் நான் வந்து என்னை டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணேன். இவ்வளவோ நான் என்னை கண்ட்ரோல் பண்ணேன். நிறைய டைம் ஐ ட்ரைட் லாட். ஆனால் எல்லா இடத்துலையும் நான் வந்து தோற்று தான் போயிருக்கேன். அப்போது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இது நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால் முடியாது, இட் இஸ் நாட் ஃபீலிங்ஸ், இட் இஸ் ஐடென்டிட்டி அப்படின்றத நான் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்குள்ளே ஒரு நிர்வகிச்சுக்கிட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்னோடய ஸ்டடீஸில் ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங். ஏன்னா நீங்கள் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க மேடம் ஜென்சி, நான் தோற்று போயிட்டேன், பிகாஸ் யூ ட்ரை டு கிவ் யுவர் செல்ஃப் த நார்மல் இமேஜ், ரைட்? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நீங்கள் யூ டென்ட் லூஸ் எனிவேர், யூ ஹேவ் ஒன் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேட்டில், யூ ஹேவ் ஒன் யுவர் ஐடென்டிட்டி. அது ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தேட். பட் நீங்கள் சொல்கிறீங்க தட் யுவர் பேரண்ட்ஸ் அக்செப்டட் யூ ஹூ யூ ஆர் இன் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ எப்படி சொன்னீங்க நீங்கள்? ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் ஸ்டோரி. புரியவே இல்லை. நான் தான் சொல்கிறேன், நான் என்னுடைய நடை உடை பாவனைகள் அண்டர்ஸ்டுட். என்னோட பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கு. தென் ஒரு இருக்கு காடோட கிஃப்ட் இருக்கு, இன்னொன்று இருக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கு. The moment you realize that I want to live the rest of my life as a lady, as a woman, intention வந்து clear இருந்தது, உங்க understanding of life வந்து an identity ரொம்ப strong இருந்தது. But your body is not going to naturally gift it to you, whether it's the hair, whether it's the manicure, whether it's the features of a woman. அது வந்து நீங்களே you'll have to get that operated on, you'll have to get medical interference in that. அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது. இட்ஸ் எ வெரி வெரி ஹியூஜ் ஸ்டெப். அது எப்படி பிளான் பண்ணீங்க, எப்போ பிளான் பண்ணீங்க டு டிசைட் ஐ வில் லுக் அண்ட் ஃபீல் லைக் அ லேடி, நாட் ஜஸ்ட் ஃபீல் லைக் அ லேடி? ஸோ அது நான் சொன்ன மாதிரி when I was doing my second standard, I felt like a female. ஆனாலும் சொசைட்டி என்னை இப்படியெல்லாம் பார்க்குறது நினச்சி நிறைய நாள் நான் பயந்தேன்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த பயந்த காலகட்டத்தில் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து எடுத்த உடனே என்னை வந்து நான் மாற்றிக்கிட்டேன்னா,
நானும் என்ன ஆயிருப்பேன்னு தெரியுமா, இன்றைக்கி நானும் நார்மலாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ரோட்டில் பெக் பண்ணியிருப்பேன், இல்லை செக்ஷுவல் ஒர்க்ஸ் நின்றுருப்பேன். அந்த பயம் நான் when I go to the college and when I return to the college to my home, அந்த மாதிரி டைம்லலாம் நான் பார்க்கும்போது நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்மளும் எப்படி இந்த மாதிரி ஆகிடுமோ, நம்ம ஆனாலும் இந்த சொசைட்டி நம்மளை தள்ளிடுமோன்ற அந்த ஃபியர் இருந்துகிட்டே எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி ரோல் மாடல் ஃபார் ஆல் கம்யூனிட்டி பீப்புள். ஸோ அதனால் ரொம்ப அழகாக என்னோடய எஜுகேஷனை ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணேன். அதனால தான் நான் நிறைய டிகிரிஸ் எல்லாம் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். இந்த ஒரே ஒரு வெப்பனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டேன். நான் ஒரு பேராசிரியர் ஆகணுன்றது 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது நான் வந்து 10வது படிக்கும்போது ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு கோலை அதை க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் 12th படிக்கும்போது தான் அதை நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பேராசிரியர் ஆகணும் அப்படின்றத நான் ரொம்ப அழகாக ப்ரொஃபஸர் ஆகணுன்றதை தீர்மானித்தேன். ஏன்னா அப்போ தான் நினச்சேன், இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளை வெளிப்படுத்தணுன்னா நம்மளும் இந்த சொசைட்டி நம்மளையும் சாதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ரோட்டில் தான் நிற்க வைக்கும்ன்றது எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சொசைட்டி இஸ் லைக், அப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு பி ஷோ மை செல்ஃப் சம்திங் டிஃப்ரெண்ட் டு த சொசைட்டி. ஸோ அதனால் நான் வந்து அதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து டிஃப்ரெண்ட்டாகவே காட்டிக்கணுன்றதுனால தான் நிறைய நாட்கள் என்னுடைய ஃபெமினின் குவாலிட்டிஸை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சேன். நிறைய நாள், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்கும்போது என்ன ஏளனமாக பார்க்குற இடத்துல நிறைய நாள் நான் வந்து ஐ வாண்ட் டு ரைஸ் மை வாய்ஸ் அஸ் அ மேல். ஐ ட்ரைட் அ லாட். அது மாதிரி இருக்கும்போது அப்படி பண்ணும்பொழுது, ஆனால் அதெல்லாம் ஒரு நடிப்பாக தான் இருந்துச்சு. இன் ரியாலிட்டின்னு வரும்பொழுது எனக்குன்னு ஒரு தன்மைகள், ஐ ஹாவ் சம் ட்ரைட்ஸ், எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ், எனக்குன்னு ஒரு ஓன் வாய்ஸ், அதை வந்து நான் எங்கேயுமே விடக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங்ஸும் இருந்துச்சு. நிறைய பேர் இப்போயும் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது, உங்கள் வாய்ஸ் மட்டும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லுவேன், எல்லாம் நான் கம்ப்ளீட்டாக மாற்றிங்கனாலும் இந்த வாய்ஸ் தான் என்னுடைய ஐடென்டிட்டி இன்னி வரைக்கும் சொசைட்டி காட்டிகிட்டே இருக்குது. ஸோ அது எனக்கு வேணும், அதையே நான் மாற்றணும். தட் இஸ் மை ஐடென்டிட்டி, தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்றது நான் ரொம்ப அழகாக சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன், சாதாரணமாக பஸ்லலாம் என்னை வந்து கேவலமாக நினச்சி என்னோடய வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இப்படி திரும்பி பார்க்க வச்சாங்க. கொஞ்சம் காலகட்டத்தில் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜேவாக இருந்தேன். அப்புறமா அதே வாய்ஸை ரசிக்க ஆரம்பித்தாங்க மக்கள். ஸோ அதுதான் என்னோடய விக்டரியை நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல நீ வந்து என் வாய்ஸை கேவலமாக பார்த்த, இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு இடத்துல வரும்பொழுது என்ன இந்த வாய்ஸில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒரு வசீகரம் இருக்குது, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சது என்னுடைய ஸ்கில் தான். When Jency saw Jency for the first time, when you saw your identity in the mirror for the first time, how was it? Living like a man which you were not, then putting on your sari, putting on the feminine makeup, the lipstick, the long hair, the nails. Modal what you said, this is me. This is who I am. This is how I look. This is who I want to be. I want society to recognize me like this. And the moment yeppo endadu, where you realize this is me, and how was the feeling? Finally, a sense of expression. ஸோ இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னை வந்து 2வது படிக்கும்போதே ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா. ஸோ என்னை எங்கே போனாலும் இந்த சொசைட்டி என்னை விடவே இல்லை. எல்லா இடத்துலையும் என்னை வந்து ஸ்டாப் பண்ண தான் பார்க்குது. திஸ் இஸ் நாட் யுவர் லைஃப், திஸ் இஸ் நாட் யுவர் லைஃப்னு சொசைட்டி எனக்கு சொல்லிகிட்டே இருக்குது. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் இதெல்லாம் என்னுடைய லைஃப் கிடையாது, எனக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குது, நான் ஒரு திருநங்கையாக வாழணும்னு ஆசைப்படுறேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டுக்குள்ளே இருக்குது. அப்படியே வரும்பொழுது ஒரு வேளை நான் சீக்கிரமாக மாறி இருந்தேன்னா என்னோடய எஜுகேஷனில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நிறைய இடத்துல என்னை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ளீஸ் கீப் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வெளியே வராதுன்னு நான் நிறைய நாள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணேன். ஆனால் அது எல்லாத்துலேயும் நான் தோற்று தான் போனேன். ஆனாலும் என்னோடய எஜுகேஷனுக்காக நிறைய நாள் என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்ட்ரோல் பண்ணேன். ஒரு வேளை நான் யூஜி படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை +2 படிக்கிறதுக்கு அப்போயே மாறி இருந்தேன்னா Dr.N.Jency எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து PhD ஜாயின் பண்ண பிறகு தான் நான் வென்ட் ஃபார் சர்ஜரி அண்ட் ஆல். ஏன்னா நான் முடிவு பண்ணேன் இல்லையா சின்ன வயசுலேயே, நான் கண்டிப்பாக ஒரு டாக்டரேட் வாங்கணும்னு. ஒரு வேளை நான் முன்னாடியே மாறி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக வந்து போய் சீட்டு கேட்டிருந்தா எனிபடி வில் கிவ், நோபடி வில் கிவ். ஸோ யாருமே தந்திருக்க மாட்டாங்க. ஸோ யோசிச்சிருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நம்ம சீட்டு கொடுத்தா இவங்க படிப்பாங்களோ படிக்கும். ஸோ நான் அந்த ஒரு எய்முக்காக தான் என்னை நிறைய நாள் என்னை வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன், ரிமைண்ட் பண்ணி இப்படி தான் நான். அப்போ அதனால் என்னோடய PhD நான் வாங்கினதுக்கப்புறம் தான் ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை ஃபீலிங்ஸ் டு மை கைட் அண்ட் ஆல். அப்போது ஷீ செட் ஓகே,
யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் படித்து நல்லபடியாக முடியுங்க. எனக்கு மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டரதை விட நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங், நீங்கள் படிக்க வந்துக்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் ஐம் நாட் பாதரிங் அபவுட் யுவர் ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் ஆல், ஷி செட் சிம்பிளி. அப்புறம் அதை விட சந்தோஷம் தான் இருக்க போகுது. தென் ஐ வென்ட் ஃபார் சர்ஜரி அண்ட் ஆல். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக இருக்கேன். அப்படி நான் போகும்போது என்ன டெஸ்ட்டெல்லாம் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் லைக் எப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பிறக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் we are getting trans community? So some people say idu vandu, and I'm not saying this, please don't misunderstand. Some people say idu vandu or hormonal imbalance. Some people say idu or sick mind vandu sollirukanga, which has no study about it. Some people say idu wrong ana upbringing da irukku, konja therapy ku pona seri aiduvanga. Some people say that avanga vandu they have not spent time with the opposite gender, konja time spend pannunga, they will be okay. What is the reason? I want to know. People need to know it, Jency. Actually, there is a problem in both. Like, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டு ஒரு காரணம் தான். ஒரு பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கணும், டெஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்கணும். ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கணும், ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்கணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் தெர் இஸ் நோ எனி சேஞ்சஸ் இன் குரோமோசோம்ஸ். குரோமோசோமில் எதுவுமே சேஞ்சஸ் இருக்கா. ஆனால் குரோமோசோமில் இருக்கிற அந்த கடைசியான ஒரு இது குறைவுகள் ஏற்படுறதுனால தான் என்ன மாதிரியான மக்கள் அந்த ஒரு விஷயந்தான் தீர்மானிக்கும் இவங்க ஆணா பெண்ணா, இவங்க ஃபீலிங்ஸ் எப்படின்றது. அந்த இடத்துல அது இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இதே மாதிரி என்னை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். நான் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணும்போது என்னோட ஈஸ்ட்ரஜன் நார்மலாக ஒரு ஃபீமேலுக்கு 115 தான் இருக்கணுமா. எனக்கு 155 இருந்துச்சு. டாக்டரே ஐ வாஸ் ஷாக்டு. என்ன இது, ஒரு பெண்ணு கூட இவ்வளோ கம்மியாக இவ்வளோ அதிகமாக இருக்காது, உங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு ரொம்ப பயந்தார் அவர். இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. அப்போ அதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நானா? எனக்கு என்ன தெரியுமா? இல்லை ஊசி போட்டுக்கிட்டேனா? இல்லை எதுனா பண்ணால்? எதுவுமே பண்ணல. அப்போ என்ன ப்ராப்ளம்? அப்போது it is a change of hormones and there are some changes in chromosomes. அதனால தான் இந்த மாதிரியான மக்கள் பிறக்கிறாங்க. அந்த மாதிரி பிறந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஐடென்டிட்டியே, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நான் இதுதான்றது அதை சொல்லிகிட்டே இருக்கும். தெர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம் சம்திங். நோ, அதை எப்படி நான் மாற்றிக்க முடியும்? எப்படி அதை நான் மென்டல்னு சொல்ல முடியும்? நான் தான் உங்களுக்கு சொன்னல, இந்த சொசைட்டி நிறைய இடத்துல நான் என்னை பயந்துருக்கேன், என்னை மாற்றிக்கணும் நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். இது ஒரு வேளை நடிப்பாவோ இல்லை இது ஒரு வேளை ஒரு வகையான ஒரு மைண்ட் செட்டாகவும் எனக்கு இருந்தால் நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேனே, என்னை நானே ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி நம்ம இது ஒரு மென்டாலிட்டி, அது டிஸ்டர்ப். சம் பீப்புள் தே யூஸ் டு டெல் இட் இஸ் ராங் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அது பொய், அது உண்மையும் கிடையாது. இந்த ஃபீலிங்ஸ் தானாகவே வரும். ஒரு வேளை நான் அப்படி நடிச்சிருந்தேன்னா எத்தனையோ இடத்துல நான் மாற்றிக்கணும்னு நினச்சி நான் முயற்சி பண்ணியிருக்கிற இடத்துலலாம் ஒரு வேளை நான் ஜெயிச்சிருக்கலாம். நான் ஜெயிக்கவே இல்லையே, இல்லை? அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் இது நடிப்புன்னு சொல்லிட்டு? அப்படியெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் இன்னர்ஸ். அது நம்மளுக்குள்ளே இருந்து வரணும், நம்மளுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது நம்ம அதெல்லாம் இல்லாமல் நானே இப்படி ஒரு நான் என்ன கேட்குறேன், இன்னொரு கொஸ்டின் நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் என்னைக்காவது புடவை கட்டிங்கன்னு நினச்சிக்கிறீங்களா? When I was small, yes. நினச்சிருக்கீங்களா? சத்தியமா நான் கேட்குறது உங்களுடைய நோ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் சைல்ட்ஹுட். உங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆம்பளையாக சொசைட்டியில் இருக்கிறீங்க, என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா புடவை கட்டி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு? எனக்கு அந்த ஃபீலிங் வருதுன்னு தோணிருக்கா? இல்லை. நார்மலாக எந்த ஒரு ஆணுக்கும் தோணாது. என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா எந்த ஒரு ஆணும் டக்குன்னு போய் என்னுடைய மெயின் பார்ட்டை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க எந்த ஆனாவது சொல்லுவாங்களா? என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, வசதிகள் இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்னை ஏற்றுக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் வித் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை நெய்பர்ஸ். நான் ஏன் என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கணும்? டு யூ ஹேவ் எ திங்க் அபவுட் திஸ்? அது விவரிக்க முடியாத ஒரு ஃபீலிங்ஸ். அது சொல்லவே முடியாது. ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளும் ஒரு ஃபெமினின் குவாலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும். அது ரொம்ப அதிகமாச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்போது பீப்புள் படிக்கிறவங்க இதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். இது நம்ம சொல்கிற மாதிரி இது ஒரு பிம்பம் கிடையாது, ஒரு மாயை கிடையாது, இட் இஸ் ராங் வே திங்கிங் கிடையாது. இது ஒரு அவங்களுக்குள்ளே ஏற்படுற அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அண்ட் குரோமோசோம் nobody to blame. Neither your parents, neither them, neither the God. It is a gift to be accepted in point of view. But the problem here, not about society but individual, is the operations, surgery. நீங்க 2-3 வாரத்தை சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிட்டீங்க. You cannot bypass that because that is a threat to your life. India as a country is not so medically advanced. Society mind advanced le adu vittrunga. Medically also we are not so advanced. So when did you decide that seri இந்த அளவுக்கு it is okay?
to get medically treated from the outside. What are the treatments that you or the community generally take, and what is the risk? Because நான் என்ன படிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி intervention in a body part is actually reducing your lifespan, and இது வந்து கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் தானே இருக்கு, isn't it? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நிறைய கேள்வி கேட்குறீங்க நீங்க, பட் பரவாயில்ல, யூ ஆர் a teacher, you can do it. ஆக்சுவலாக ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்க யாராவது இந்த கையை வந்து வெட்டி எடுத்துட்டு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா? anybody will think? No, definitely no. ஏன்னா எனக்கு இந்த கால் பிடிக்கல வெட்டி எடுத்துன்னு நினைப்பாங்களா? நார்மலாக பேசுங்க, இங்கே ஒன்றும் ஒளிவு மறைவு கிடையாது, இட்ஸ் கேஷுவல். ஷோ ப்ளீஸ். கையை வெட்டி எடுத்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தலையை யாராவது வெட்டி எடுத்துருங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு எங்களுடைய மக்களுக்கு அந்த உறுப்பே எங்களுக்கு பிடிக்கலன்றதுனால தான் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு அது பிடிக்கல, எங்கள் பாடியில் இருக்கிறது அது ஒரு ஃபீல் எங்களுக்கு ஆகலைன்றது தான் எங்களுடைய பேச்சு. அதை யாரும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க? இப்போ வந்து ரீசெண்ட்லி வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் அபவுட் திஸ் நோயிங் அபவுட் திஸ் சர்ஜரி அண்ட் ஆல். கொஞ்சம் இன் தோஸ் டேஸ் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டு கிடையாது, யாரும் கிடையாது, டாக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் அவங்க வந்து தானாகவே நார்மலான ஒரு நைஃபை வச்சு அந்த உறுப்புகளை ஒரு பெரியவங்க 2-3 பேர் அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் கூட இருந்து பண்ணிவிட்டு தன்னோட உயிரையே பணைய வச்சு டிரான்ஸ்ஜெண்டராக மாறி இருக்கிறாங்க. இது சாதாரணமான விஷயமா? அப்போ ஒரு நார்மலாக ஒரு ஆணாக பிறந்துட்டு அவங்க வந்து இல்லை நான் வந்து என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் ஏற்றுக்கணும்னு எந்த ஆம்பளையும் நினைக்க மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது உண்மையாலுமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ், நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு அது வெளிக்காட்டும் பொழுது, அது வந்து வெளிப்படுத்தும் பொழுது தான் அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரியும். இவங்க உண்மையாலுமே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களுக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த எண்ணங்கள் இருக்குன்றதுனால இவ்வளோ வழிகளையும் நம்ம சாதாரண சும்மா நார்மலாக அப்படி ஒரு கீரில் போட்டாவே நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது எப்படி மாறும், இது எப்போ ஆறும்ன்ற. அப்போ அவ்வளோ பெரிய என்னோடய உயிரையே பணைய வச்சு என்னோடய ஜெண்டர் ஐடென்டிட்டி நான் ஷோ பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அங்கே அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை ஏன் இந்த சொசைட்டி வந்து when they are going to start thinking about these things, அப்போ ஏன் அவங்களுக்கு இப்படி இருக்குதுன்றது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? என்ன ப்ராப்ளம்? இங்கே நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஆக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இப்படி நடிக்கிறதுனால என்ன இருக்குது? இன்றைக்கி நான் இந்த சாரீ கட்டிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா இதே ஒரு புரட்சி தான். திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். இதுதான் என் லைஃப்ன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நார்மலாக இந்த ஃபீலிங் இருக்கிறவங்களாம் சைக்காட்ரிஸ்ட்டு கொண்டு போங்க, அவங்கள மாற்ற நினைக்குங்க, அவங்க எதிர் ஜென்ரேஷன் கூட பேச வச்சிங்கன்னா அவங்க மாறிடுவாங்கன்றதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்? இதுக்கு முன்னாடி அந்த தாயம்மான்ற கையில் எத்தனை திருநங்கை மக்கள் அந்த சர்ஜரி பண்ணுறப்பவே அவங்க பக்கத்தில் ஒரு 6 ஃபீட்டில் அவங்களுடைய அந்த பள்ளம் தோண்டி வச்சு அவங்களுக்கான அங்கே நிறுத்திட்டு தான் அவங்களுக்கு வந்து சர்ஜரியே பண்ணுவாங்களாம். அவங்க உயிர் பிடிச்சா கூப்பிட்டு வருவாங்க, இல்லை அங்கேயே தள்ளிட்டு வந்துடுவாங்களாம். எத்தனை பேர் இது ரெடியாக போவாங்க? இதில் நடிக்க முடியுமா யாராவது? திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். அப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்து அதெல்லாம் கடந்து இவ்வளோ வழிகளையும் இவ்வளோ வேதனைகளையும் கடந்து நாங்கள் வெளியே வரோம். அப்படியும் வெளியே வந்தாலும் சொசைட்டியில் எங்களை விட்டுறீங்களா? நல்லா விட்டுறீங்களா? இல்லை உங்களுக்கு இதுதான் வேலைன்னு நிறைய டிரான்ஸ்போபியா பர்சன்ஸ் இருக்கிறாங்க. யூ நோ த மீனிங் ஆஃப் டிரான்ஸ்போபியா? Scared of seeing a trans. இட்ஸ் நாட் நார்மல் ஸ்கேட். அது தமிழ் அதிதீவிர பயம். அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க, அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து எங்களை ஸ்டாப் பண்ணுறீங்க, நீங்கள் மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அப்போ அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து நாங்கள் இவ்வளோ தூரமும் வரும்பொழுதும் எங்களை ஏதோ ஒரு இடத்துல அடக்குமுறைகளை ஒடுக்குமுறை வச்சு எங்களை குட்டி வைக்கிறதுனால நாங்கள் என்றைக்கு மாற முடியும்? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய லைஃப்ல வாழ்க்கை என்றைக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி நீங்கள் தவறுதலான புரிதலோடு பேசிட்டு இருந்தீங்கன்னா இது இப்படியே தான் இருக்கும். when you start thinking in the right way, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அதை புரிஞ்சுப்பீங்க. எங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும். உங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படி தான் எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. தட் இஸ் வை ஐம் அக்செப்டிங் யூ ஆல் பீப்புள் நோ மென் அண்ட் விமன் ஆர் நேச்சுரல். வி ஆர் பிலீவிங் தட் நோ அண்ட் வை யூ நாட் ரெகக்னைசிங் அஸ் transmen as just as a natural. How beautiful it will be if you start recognizing. Law has recognized, but people still fail to abide by the law. Beautiful. Okay, Jency, நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க மேல் ஃபீமேல் அதே மாதிரி we also, which is every gender, every sex, every community should be living in equality. ஒரு person ஒரு ஃபீலிங் இருக்கு, which is the feeling of love. மூவிஸில், மியூசிக்கில், ஆர்ட்டில், போய்ட்ரியில், ஒவ்வொரு புக்கில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. when the boy sees the girl and the background music and the wind and the sound and the rain and the rose. Let me ask you an honest question also, Jency. People don't understand that the trans community, every individual also has feelings of love, has affection, has care, attraction, sexual urge. இது எல்லாமே இருக்கு.
but we think that cannot exist there. Talk to me about your story of love and the space for love in a trans community. How does that grow? when you talk about love, அது வந்து நிறைய இடத்துல எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், எங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நெய்பர்ஸாக இருக்கட்டும், யாருமே அதை கொடுத்ததே கிடையாது. நிறைய நாள் அந்த அன்புக்காக நாங்கள் வந்து ஏங்கியிருக்கோம். சீரியஸ்லி ஆனஸ்ட்லி ஐ எம் சேயிங். அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய்க்குட்டி கூட அழகாக வச்சு ஒரு வீட்டில் நல்லா வளர்க்குறாங்க, ஒரு பூனைக்குட்டி கூட அழகாக வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு வீட்டில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு வந்துட்டு வளர்க்குறாங்களா? அடித்து வெளியே தான் துரத்துறாங்க. அப்படி என்ன பாவம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம்? ஒன்றுமே பண்ணலையே. எல்லாருக்குள்ளவும் காதல் இருக்குது, லவ் ஃபார் ஹால் அப்படின்னு நம்ம எல்லாரும் வார்த்தையால் தான் சொல்கிறோம். டிட் யூ திங்க் அபவுட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் ரியாலிட்டி? கிடையாது. நான் உங்களுக்கு நிறைய ட்ரான்ஸ் பர்சன்ஸ், ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ரோட்டில் நின்று செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கான அங்கீகாரம் இந்த சொசைட்டியில் கிடைக்கல, யாருமே தரல, யாருமே அவளை வந்து இது பண்ணல, அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, கூட இருக்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணல. அவள் ஃபைனலாக இந்த ஒரு லைவ்லிவுட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறான். காரணம் என்ன? அவள் எல்லார் இடத்துலையும் அவள் மனசில் அந்த அன்பு அப்படின்றது எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாம் பேசுகிறோம், இவங்கெல்லாம் ரோட்டில் நின்று செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரோட்டில் நின்று செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறதுனால அங்கே ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே நடந்துடாது. அங்கே எத்தனை பேர் கத்தி எடுத்துன்னு வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீ வந்து காண்டம் இல்லாமல் பண்ணு அப்படின்னு கேவலப்படுத்தி, அவங்கள வந்து இழிவுபடுத்தி, அவங்கள வெட்டி கொலை பண்ணுற அளவுக்கு துளி ரவுடிங்கெல்லாம் அங்கே வருவானுங்க. ஸோ அந்த பாட்டை யாராவது பேசுகிறோமா? அதுவும் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னாவே அவங்க எல்லாருமே வந்து ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஈஸியாக வந்து ஏமாத்திடுறானுங்க பாய்ஸு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய விஷயத்தில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த எந்த இடத்துலையுமே அவங்களுடைய காதல் வந்து அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில், அவங்களுக்கு காதல்னு ஒரு இடத்துல வரும்பொழுது, அது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பையன் அதை வந்து ஒரு ஆண் வந்து கொடுக்கும் பொழுது அதில் வந்து ஃபுல்லாக அவங்கள நம்பிடுறாங்க. ஆனால் அவன் ஏன் பழகுறான்? அவன் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, பணம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு கான்செப்டில் மட்டும்தான் அவன் வருவான். ஆனால் இவங்க அந்த காதல்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இவன் வர்றதுனால இவங்களும் டோட்டலாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு வேளை கடவுள் மேலேருந்து இறங்கி வந்து இது பொய்யான காதல்னு சொன்னால் கூட எங்கள் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அன்பு அவங்க ஏங்கிட்டே இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரவணைப்பு கிடைக்கும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கையே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. திங்க் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, சொசைட்டி அக்செப்ட் பண்ணல, அவங்களும் அன்பு காட்டல, ஃபேமிலியும் அன்பு காட்டல, ஃப்ரெண்ட்ஸும் காட்டல, சொசைட்டியும் காட்டல, நெய்பர்ஸும் காட்டல, சுற்றி இருக்கிறவங்களும் காட்டல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் காட்டும் பொழுது அப்போ ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? கிரேவ் பண்ணுவீங்க. அது தேவை இருக்கு கண்டிப்பாக. அது மாதிரி யூ ஆர் நாட் ஸ்டார்டிங் எம்ப்ரேசிங் அஸ் ஸ்டில் நவ் ஆஃப் சம்ஒன் சம்வேர் எல்ஸ். யாரோ ஒருத்தங்க அதை எம்ப்ரேஸ் பண்ணும்பொழுது எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான், எனக்குன்னு ஒரு காதல் இருக்குன்னு அதில் வந்து டோட்டலாக விழுந்துருவாங்க. அதில் விழுந்துடும். அதுக்காக தான் சொன்ன, கடவுள் இறங்கி வந்து சொன்னாலும் இது பொய் காதல், யூ டோன்ட் பிலீவ் திஸ் காதல்னாலும் you will not trust God but you will trust the lover. அந்த மாதிரி தான். அப்போ ஒரு ஏக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த காதல்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி நாங்கள் ஏமாந்து போகிற காலம் தான் இன்னைக்கு இது இருக்குது. Fantastic. I'm so glad நீங்கள் வந்து you are making us understand the real inner individualistic feelings, சரியா? But Professor Jency, I use the word professor because I want to ask you a really hard question about society. Sex workers, which is also called prostitution. இது வந்து ஒரு பர்சனோட சாய்ஸ் கிடையாது, இது பர்சனோட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல இன் இந்தியா இட் இஸ் இல்லீகல், பட் ஆன் த ரோட்ஸ் we see so many. Unfortunately we see so many. Police have watched it. Police are only witness. Police are in the night watching the law being broken and just driving past. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு unsaid understanding இருக்கு. If you tell me you don't know this, that is the untruth. The police and the sex workers, male, female or any other gender, there is an inner understanding which is leading to society looking at things very differently. I'm asking you this honest question. What's going on? என்னன்னா அதான் நான் சொல்லிட்டேன், there is no option for them. What are the police doing then? What they will do? What do you think? What do you think police officer to do?
abide by the law. What is wrong to stop the nema? அந்த மாதிரி எப்படி அவங்க ஸ்டாப் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவங்க வந்து சொசைட்டியால் வெறுக்கப்பட்டு ஃபேமிலியால் துரத்தப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஈவன் தே ஹாவ் குவாலிஃபைட் அண்ட் தே ஹாவ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ், யாருமே நோபடி இஸ் ஹியர் டு கிவ் தெம் எ ஜாப். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவங்களுடைய ஆப்ஷன் அதுதான். அதிலையும் போய் நம்ம கையை வச்சு தடுத்தோம்னா அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கும்பலாக வந்து சண்டை தான் போடுவாங்க. இட்ஸ் ஹேப்பனிங், வி ஹேவ் சீன் இன் மெனி சோஷியல் மீடியாஸ் அண்ட் ஆல். ஸோ அப்போ அந்த நம்ம வந்து அதை போய் ஸ்டாப் பண்ண முடியாது. வி ஷுட் நாட் ஸ்டாப் தெம். நம்ம ஸ்டாப் பண்ணலாம் எப்போ தெரியுமா? ஒரு give them a job, give them dignity, give them identity. ரிசர்வேஷன் கொடுங்க. அவங்கவுங்க படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை போயிட்டாங்கன்னாவே அதெல்லாம் ஸ்லோலி இட் ஆட்டோமேட்டிக்கலி வி கேன் ஸ்டாப். Correct. Other trans and the community, not only trans, even men are there, even women are there. It's not a question of community. My question here is talking about the police. My question here is the law and order. When something is wrong, when someone is doing something wrong, police is supposed to correct it, catch it, stop it, or penalize it. Monume nadakudhu illiya. What is the understanding? Is there an understanding between the police and the sex workers that don't disturb me? You're talking about only the trans men and trans women as General sex workers on the road versus police is my question. Whether it could be trans or any other normal lady, or it could be a man as well. What is the understanding? Do you have an idea of it? I'm obviously saying no. Like அதுதான் சொல்கிறேன். அவங்களுடைய அந்த இது போய் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. எப்படி முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல நம்ம we have law and orders நீங்கள் சொல்கிறீங்க. அதே ஒரு law and order தான் சொல்லியிருக்கு, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. தெரியுமா உங்களுக்கு? அதே law and order தான் let them live. அவங்க வந்து சாப்பாடுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இந்த சொசைட்டியில் இருந்துடலாம், ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை தன்னுடைய நிறைய பெண்கள் அந்த காலத்துலலாம் நிறைய காலங்களில் கூட தன்னுடைய குழந்தை வளர்க்குறதுக்காக வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி குழந்தையை ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம யாரும், நம்ம அறிஞர்களும் சரி, நம்முடைய முன்னோர்களும் சரி, நம்ம சான்றோர்களும் சரி, நம்ம யாரும் சொன்னது கிடையாது அது வந்து தவறுன்னு. அந்த ஒரு தாய் என்பவள் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்காக தான் அதை பண்ணுறான்ற போது அது சரின்னு நம்ம பேசுகிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, so humanitarian wise இல்லைன்னா humanity wise அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் லா வைஸ் வந்து என்ன நடக்குதுன்னா, paying for sex is now legal. லா வைஸாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பனிஷ் பண்ணுறாங்க, நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் கூட நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கைது பண்ணி சிறைச்சாலையில் அடித்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணியெல்லாம் வச்சுருந்துக்கிறாங்க, ரோட்டில் இந்த மாதிரி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமான காலங்கள் புரிதல் ஏற்படுதான். அவங்களுக்கு லைவ்லிவுட்டே இல்லைன்றதுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம வந்து சட்டம் எப்படி இருக்குது, நம்ம ஏன் அப்படி இருக்குதுன்றதை கடந்து இவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? If they get any other option, they will happily do that other option. They will not go for this. ஏன்னா இந்த செக்ஸ் ஒர்க் at night is very risky. Drunk people வராங்க, நீங்களே சொல்லிருக்கீங்க, it's a very risky job. அப்போ அதுவே இல்லாத போது அவங்களுக்கே அது தெரியுது, ப்ராக்டிக்கலாகவே தெரியுது. ஒரு நார்மலாக ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு they can understand. அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாவப்பட்ட ஜனமாக தான் நினைக்கிறாங்க. இது பாவம் என்ன பண்ணுவாங்கன்னு தான் அப்படி தான் அவங்கள வந்து விட்டுட்டு போகிறாங்களே தவிர, அது அப்படிப்பட்ட அதிகாரிகளும் கூட நிறைய நேரங்கள் நிறைய இடத்துல அவங்கள வந்து பனிஷ் பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கும்பலாக போயிட்டு போலீஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐ ஹவ் சீன் மெனி வீடியோஸ். ஸோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பனிஷ் பண்ணுறாங்கன்றது போது அதுவும் இட்ஸ் பேலன்ஸ்ட் லைஃப். ஃபேன்டாஸ்டிக். ஜென்சி, ஃபைனல் 2 questions to you. ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க நான் ட்ரை பண்ணேன், நான் ஆக்ட் பண்ணேன், ரியாலிட்டி காமிக்கணும்னு விரும்பலை, யூ ஹேட் ஆல் ஆஃப் திஸ். அது வந்து உங்கள் மைண்டோட வாய்ஸ் இருக்குது, மைண்டோட கண்டிஷன் வந்து ரொம்ப வேறையாக இருக்கும். Did you ever have இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த ஐடென்டிட்டி எனக்கே புரியாது, மக்களுக்கு வந்து புரியாது, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், செல்ஃப் கான்வர்சேஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இரிட்டேஷன், மெடிக்கேஷன்? டெல் மீ அபவுட் த மைண்ட் ஃப்ரேம். இப்போ வரைக்கும் வந்து ஃபிசிக்கலி நாங்கள் வந்து பேசியிருக்கோம், தட்ஸ் அ ஸ்மால் பார்ட். த டிஃபிகல்ட் பார்ட் இஸ் இன்சைட் ஹியர், இஸ் த மைண்ட். அது எப்படி டேக்கிள் பண்ணுங்க? என்ன ஃபீலிங்ஸ் இருந்தது? அது முன்னாடி இருந்ததா இல்லை இப்போ கூட இருக்கா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஜென்சி? ஸோ இந்த சாரீ நான் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே என்னை வந்து ஒரு
ஃபீமேலில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன், அப்படி தான் பேசணும், அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த சொசைட்டி வந்து அதை அப்படியே ஏற்றுக்குச்சான்றது வந்து டோட்டலாக கிடையாது. when I am talking about my school age and college educations. ஸோ அப்போது அந்த மாதிரி இடத்துலையே என்னை வந்து அக்செப்ட் பண்ணல இந்த சொசைட்டி. ஒரு வேளை நான் அப்படி மாறி என்னையும் ஒரு நார்மலைஸ்டாக ஒரு பீப்புளாக இருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? ஒரு வேளை ஆணாவோ ஒரு பெண்ணாவோ இருந்தால் என் கிளாஸ் ரூமில் நானும் எல்லா மாணவர்கள் மாதிரி ஜாலியாக என்னுடைய கிளாஸ் போயிட்டு நானும் படிச்சுட்டு நல்லபடியாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ், டிஃப்ரெண்ட் எண்ணங்களோடு நான் வந்து அந்த வகுப்பறையில் இருக்கும் பொழுதே என்னை அங்கேயே எல்லாரும் பார்க்குற விதங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அது we can't express that feeling. நிறைய நாட்கள் அது ஒரு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நான் இப்படி போகிறேன், நான் அப்படி ஒரு காலேஜுக்கு போகிறேன், ஒரு சொசைட்டிக்கு போகிறேன், இப்படி நான் என்னை வெளிப்படுத்தும் பொழுது இப்படிலாம் என்னை பார்ப்பாங்களோன்ற அந்த பயம், அந்த ஒரு டயலமாலே நம்ம வாழ்கிற காலங்கள் நிறைய இருக்கும். இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற அந்த புரிதல். ஆனால் கடைசியில் அந்த ஜெயிக்கிறது வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர், அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி தான் என்னை வெற்றி பண்ணிச்சு. நான் ஜெயிக்கவே இல்லை. நான் எவ்வளோ போராடி நான் இப்படி தான் எனக்கு நிறைய நாட்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் நான் நினச்சது வந்து நிறைய நாட்கள் என்னை வந்து ட்ரை பண்ணதெல்லாம் தோற்று தான் போச்சு. ஸோ எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அது மட்டும்தான் ஜெயிச்சிச்சு. அதுக்கு நான் உயிர் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுதான் என் வாழ்க்கைன்றதை நான் வந்து நம்ப ஆரம்பித்தேன். அதுதான் உண்மை. ஏன்னா நார்மலாக ஒரு ஆண் வந்து நான் ஒரு பெண்ணுன்னு வார்த்தையால் சொல்லிக்கலாம் தவிர அவங்க மனசளவில் அப்படி மாற முடியுமா? யூ take as your example, take me my voice. நான் ஒன்றும் இதை வந்து மாற்றி பேசலை, நான் ஒன்றும் வேறு 2 வாய்ஸை கலந்த மாதிரி நான் ஒன்றும் நடித்து பேசலை. திஸ் இஸ் மை ரியாலிட்டி, திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் நிறைய நாட்கள் மாற்றி அமைச்சிக்கணும்னு நினச்சதை கூட முடியலன்ற பட்சத்தில் இது யாரோட தவறாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ எவ்வளோ அங்கே கஷ்டம் இருந்திருக்கும் எனக்கு. we can't express in a word, in a sentence. And in the pain is not just for you, it's for the community and society. Once நாங்க இந்த pain feel பண்றோம், ஒரு heart, ஒரு feeling, ஒரு mind இருந்ததுன்னா society will be so much more better, Jency, so much more better. You know, from Jency to become Professor Jency, அதுவே ஒரு பெரிய achievement. Really, it's a huge achievement. But I want to ask you, from man features to adopt female features or women features, அது வந்து ரொம்ப ஒரு painful process இருக்கு. It's not light. நீங்களே சொல்லிருக்கீங்க. Can you guide us through the surgeries, medication, the pain and the time you went through to get rid of the male features and imbibe womanly features? அது என்ன process இருந்தது? How long did it take and எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது? நான் வந்து ஒரு மேல் பாடியில் என்னை ஒரு ஃபீமேலாக உணர்றேன். ஸோ அது நான் அப்படியே இருந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் 3 விதமான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க. according to me, I can divide as 3 types. Type 1 and type 2, type 3. Type 1 பார்த்தீங்கன்னா, you take me your example. Type 1, like completely they have changed like a female and they have got surgery and all. No, they have usually be like how I am look like a woman. No, you look like a beautiful woman. Thank you. So you take me the example for type 1 and type 2. அவங்க பார்க்குறதுக்கு பாய் மாதிரி இருப்பாங்க, ஷார்ட் ஹேர் இருக்கும், காது குத்திப்பாங்க, இன்ஸ்கர்ட் போட்டு வேட்டி லுங்கியெல்லாம் கட்டிப்பாங்க. இவங்க தான் வந்து டைப் 2. அண்ட் டைப் 3 பார்த்திங்கன்னா அவங்க யூஸ்வலாக மேல் ட்ரெஸ் தான் போடுவாங்க. அவங்க நடை, அவங்க பேச்சு, அவங்க பாவனைகள் மட்டும் ஃபீமேல் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிதர்சனமான ஒரு 3 வகையான திருநங்கை மக்களை நம்ம இங்கே பிரிக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் யார் ரொம்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? All 3, but I think the first, type 3. Yeah. அவங்க மேல் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. கரெக்ட். மேல் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஆனால் பேசுறது இப்போ இந்த வாய்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டு பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவங்க நடக்கிறது பார்த்தா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பாவனைகள் பார்த்தா, அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அந்த இடத்துலையே எங்களுக்கு சொசைட்டி வந்து ப்ராப்ளம் கொடுத்துருது. இவன் என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான்னு அங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அங்கேயே எங்கள் பிரச்சனைகளையும் நாங்கள் தொடங்குறோம், எங்கள் வாழ்க்கையை. அப்போ தொடங்கும் பொழுது அதை கடந்து நாங்கள் 2வது நிலைக்கு வரோம். 2வது நிலைக்கு வரும்பொழுது ஓரளவுக்கு ஒரு 50% எங்களுடைய ஐடென்டிட்டி நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இதுதான் எங்களை விடுங்க, வாழ விடுங்க. அப்போ இந்த ஐடென்டிட்டி வரும்போது பீப்புள் தே கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தே ஆர் பிலாங் டு திஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள். அப்போ 3rd டைப்புக்கு வரும்போது அவங்க கம்ப்ளீட்டாக மாறிடுறாங்கன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து நிறைய பேர் என்னை வந்து சடனாக பார்த்தா என்னெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்னு கண்டுபிடிக்கவே முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா when I start talking and speaking some other things with some other people, அந்த மாதிரி in public places. அப்போ வாய்ஸை வச்சு தான் இது என்ன கொஞ்சம்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த படிநிலைக்கு நான் வர்றதுக்கு இந்த 2 ஸ்டேஜையும் நான் கடந்து தான் வரணும். இந்த மெயின் ஸ்டேஜில் இருக்கிற கஷ்டத்தை விட இந்த 2 ஸ்டேஜில் இருக்கிற கஷ்டங்கள் ஓரளவுக்கு அதிகம் தான். அப்படி கடந்து வந்தாலும் கூட இதுலேயும் அதை விட கஷ்டங்களும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம் ரியாலிட்டியாக. ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் வர்றதுக்கு அப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம், நாம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். வி ஹேவ் டு கன்சல்ட் த டாக்டர். அப்போ டாக்டர் வந்து முழுமையான ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான். தே கேன் ஐடென்டிஃபை மெடிக்கலி யூ கேன் பி டயக்னோஸ்ட் ஆர் சர்டிஃபைட். எஸ். அப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒரு நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் போயிட்டு நீங்கள் பாருங்கன்னு தே வில் சஜஸ்ட். அப்போ நம்ம சைக்காட்டிஸ்ட் போய் நம்ம ஒரு 6 months 3 months நம்முடைய அவங்கக்கிட்ட நம்மளை வந்து அவங்க வந்து பரிசோதித்து பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க உண்மையாலுமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த சைக்காட்டிஸ்ட் ஃபைனலி தே வில் கிவ் எ சர்டிஃபிகேட். இவங்க வந்து உண்மையாலுமே தன்னோட ஃபீலிங்ஸில் இவங்க ஒரு டிரான்ஸ் உண்மை தான் ஃபீல் பண்ணுறாங்க. they can go for a certificate, they can go for a surgery ன்னு அவங்க they will give them certificate கொடுத்த உடனே அப்போ அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் தங்களை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு டாக்குமெண்ட்ரி அவங்க வந்து வெளியில் காட்ட முடியும். புரியுதா? அப்போ நம்ம இவ்வளோ நாள் நான் வார்த்தையால் சொல்கிறேன் நான் டிரான்ஸ்ஜெண்டர், அது செல்லாது. நான் ஒரு முழுமையான ஒரு டாக்டரை பார்த்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து கம்ப்ளீட்டாக சர்டிஃபைடு ஆன பிறகு தான் நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக வெளிக்காட்ட முடியும். அதுக்கப்புறம் தான் ஐ கேன் கெட் மை ஐடென்டி கார்டு ஆல்சோ, த டிஜி கார்டு, டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு, அதை வாங்க முடியும். அப்போ அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வி கேன் கோ ஃபார் அ சர்ஜரி. ஓகே. இதோ இவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது. எடுத்த உடனே ஒரு டாக்டர் வந்து ஒருத்தவங்களுக்கு திருநங்கைன்னு சொல்லி சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அது வந்து தவறு என்னை பொறுத்தவரையும். இந்த மாதிரியான ஒரு ஃபாலோயிங்குள்ளே போயிட்டு அவங்க முறையாக இந்த சைக்காட்டிஸ்ட்கிட்ட கவுன்சிலிங் எடுத்து டாக்டரை மீட் பண்ணி கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த ஐடியாஸ் வாங்கி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா கெசட்டுக்கு போகணும். கெசட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க மாற்றணும். இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் நம்முடைய டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விதிகள் இவங்களுக்கு இருக்குது, இவங்க இப்படிலாம் இருக்கலான்றது. அப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணும். அப்போது அவங்க கம்ப்ளீட்டாக சர்ஜரி பண்ணி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸை மாற்றி கெசட்டை மாற்றி தங்களை முழுசாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வரதுக்குள்ளே அவங்களுடைய பாதி வாழ்க்கையே போயிடும். உண்மையா? இது எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நான் வந்து இப்போ ஜென்சி ஒரு காலேஜில் பேராசிரியராக இருக்கிறாங்கன்றதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி நானும் இன்றைக்கி கூட ஒரு பொருளை இன்றைக்கி டுடே மார்னிங் இட்ஸ் ஹேப்பன்ட் ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டர் கால் பண்ணி நான் படிக்கணும், நான் 10th படிக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து துரத்திட்டாங்க, நான் வெளியே வந்துட்டேன், அதை எப்படி நான் ஃபாலோ பண்ணி நான் கண்டினியூ பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த வழிகாட்டுதல்கள் இந்த நெறிமுறைகள் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன் நீங்கள் ஸ்கூல் போய் பேசுங்க, கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், உங்கள் விஷயத்த சொல்லுங்கள். அவங்க சொல்லி அவங்க என்கிட்ட பேச சொன்னாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு மோட்டிவேட்டட், ஒரு ஹோப் கிடைக்குது. என்னை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க. தே டேக்கிங் மீ ஆஸ் தியர் ஐகான், இன்ஸ்பிரேஷன். எஸ். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அப்போ ஒரு புள்ள ஒரு எந்த தவறுமே பண்ணாமல் அதனுடைய எஜுகேஷனெல்லாம் புறக்கணிக்கப்பட்டால் அதுக்கு காரணம் என்ன? அப்போ இவ்வளோ படிநிலைகளை தாண்டி இவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி 2 வாழ்க்கையை மனசில் வந்து பெண்ணாகவும் வெளிப்படையாக ஆணாகவும் வளர்ந்து இப்படி நாங்கள் வெளியே வந்து எல்லாத்தையும் சொசைட்டியில் சாதிச்சு இவ்வளோ படித்து வெளியே வந்து நின்னாலும் கூட எங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா அப்புறம் இது எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. எங்கே சொல்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொரு மேடையில் ஒவ்வொரு ஸ்டேஜை நீங்கள் சொல்லிருக்கீங்க. பீப்புள் ஆர் லிஸ்னிங் டு யூ அண்ட் ஐ கேன் டெல் யூ ஒன் திங், சொசைட்டியோட மைண்ட் வந்து மாறுது. இட்ஸ் டேக்கிங் டைம் பட் இட் இஸ் சேஞ்சிங் only to give you the love, the respect and the identity you deserve. இது ஒரு gift இல்லை, இது ஒரு charity இல்லை, இது வந்து is your right and you deserve your right. Thank you, Jency. You've been an amazing guest. You're an amazing professor and a great icon, not just for the transgender community, but for every single human being. You have taught us the power of dreams, love and hope. Thank you very much. It's been a pleasure. Thank you. I want to give one request to the society. Can I tell? Sure, of course. You people are accepting men and women as natural. So you forget to recognize us trans men and trans women also just as natural. Okay, so start embracing us, start accepting as we are. Thank you so much. This is Chennai Live, Radio Redefined.